Hello and welcome. This is Sam from BSM School of Math. Pearson's coefficient of skewness. Calculate Pearson coefficient of skewness. X கொடுத்துருக்குறாங்க, F கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கிரிட் சீரீஸில் இருக்குது 12.5, 7.5 அப்படி சொல்லிட்டு. ஃப்ரீக்வன்சி 28, 42, 54 இருக்குது. SKP பியர்சன் ஸ்கியூனஸ்க்கு SKP அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். mean minus mode divided by standard deviation. Solution. ஸோ இந்த கொஸ்டினை வேறு மாதிரி எப்படி கேட்கலான்னா, calculate coefficient of skewness about mode mean standard deviation அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ mean formula a plus sigma fd by n into I. sd is equal to root of sigma fd square by n minus sigma fd by n whole square into I. ஸோ இதில் fd நமக்கு வேணும், ஸோ fd ஸ்கொயர் வேணும். ஸோ அதனால் டேபிளில் கிவனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஃப்ரீக்வன்சி f, ஸோ d வேணும். ஸோ d கண்டுபிடிச்சதான் d ஸ்கொயர் வேணும், fd வேணும். ஸோ d is equal to x minus a divided by I. a means assumed mean, x is given data. fd ஸ்கொயர் வேணும். ஸோ டியை வந்து ஒன் டைம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ fd ஸ்கொயர். ஸோ கிவன் டேட்டா எக்ஸ் அப்படியே எழுதுகிறோம், ஃப்ரீக்வன்சியும் அதே மாதிரி எழுதுகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சியை டோட்டல் போட்டோம்னா 500. ஸோ n ஆர் சிக்மா எஃப்னு சொல்லுவோம். இப்போ டிக்கு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஐ. ஐ மீன்ஸ் இந்த இடத்துல 12.5க்கும் 17.5க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 5, இன்டர்வல் 5. ஸோ எல்லாத்துக்கும் 5 தான் டிஃப்ரெண்ட் வருது. 37.5 மைனஸ் 32.5 இஸ் 5. ஸோ ஐயோட வேல்யூ 5. எக்ஸ் இஸ் அந்த ரோக்கு எந்த வேல்யூ எக்ஸ் இருக்கோ அந்த வேல்யூ எக்ஸ் எடுத்துக்கிறோம். அஷ்யூம்டு மீன் இப்போ 32.5, 27.5 எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். மிடில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டால் நல்லது. ஃபஸ்ட் ரோக்கு 12.5 minus 27.5 minus 15 divided by I. I is 5. இப்போ டிவைட் பண்ணோம்னா -3. அடுத்து -2, -1, then 0. 32.5 minus 27.5 is 5 divided by 5. That is 1. நெக்ஸ்ட்டு 2, 3, 4 அந்த மாதிரி ரிக்வயர்ட் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு காலமில் FD, F இருக்குது, D இருக்குது, மல்டிப்ளை பண்ணுறோம். 23 into 3. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் 84. 108 into 0, 0. ஸோ 132. ஸோ FDயை நம்ம ஆட் பண்ணோம்னா சிக்மா FD 296. D ஸ்கொயர், D is 3. So minus 2 whole square is plus 4, plus 1, 0, 1, 2 square பண்ணா 4, 3 square பண்ணா 9, then 16. So f into d square. So f d square 28 into 9, 42 into 4, 168. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 61 into 4, 244. 45 into 9, 405. 33 into 16, 528. 252 plus 168 plus 54 plus 129 plus 244 plus 405 plus 528.
that is 1780. N is equal to 500 sigma FD square. A வந்து assume பண்ணிருந்தோம். I வந்து interval. Mean is equal to A plus sigma FD by N into I. A is 27.5. Sigma FD 296. N is 500. I is 5. So substitute பண்றோம். 296 into 5, that is 1480 divided by 500, 2.96 plus 27.5, 30.46. So next mode கண்டுபிடிக்கணும்னா given data எடுத்துக்கிறோம். given dataல most frequent 129, அதோட corresponding x value 32.5. so அதான் மாடல் கிளாஸ். mode value is equal to 32.5. இது discrete சீரிஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ கண்டினியூஸ்க்கு வந்துச்சுன்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். SD is equal to sigma FD square is 1780 divided by 500 minus 296 divided by 500 whole square. Iota value 5 into 5. 1780 divided by 500. 3.56. Then 296 divided by 500. 0.592. Then whole square 0.35. So 0.35. So root of 3.21. That is 1.79164 into 5. 8.958 வருது. 8.96 அப்படின்னு எடுத்துக்கலாம். So SD is equal to 8.96. மீனோட வேல்யூ 30.46. mode is equal to 32.5. standard deviation is equal to 8.96. SKP is equal to mean minus mode divided by standard deviation. So மீனோட வேல்யூ 30.46 substitute பண்ணியிருக்கோம். mode 32.5. then SD ஓட வேல்யூ denominator substitute பண்ணியிருக்கோம். 30.46 minus 32.5 is minus 2.05. then divided by 8.96. இந்த வேல்யூ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நெகட்டிவ்லி skewed, பாசிட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ்லி skewed. Thank you for watching. Subscribe my channel. See you on another video.